ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायुष भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवितेन शुभं करोति वाचालं भङ्गुं रङ्गायते हिरण्यकृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्री चैतन्य ईश्वरम् ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाज्ञानशलाकया चक्षुर्मिलितं तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओं विष्णुपदाय कृष्णप्रस्थाय बुधल श्रीमती जयपताक स्वामी दिनामि नमो अचर्वनित्यमरगौरगतमताय नगर रामधारिणी नमः ओं विष्णुपदाय कृष्णप्रस्थाय बुधल श्रीमती भक्तिवेदांत स्वामी दिनामि नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचार निर्विशेष शून्यवदि भाषाते देशधारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் இன்னைக்கு 11வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கலாம். பூரிணி பூரி கர்மாணி ஸ்ரோத்தவ்யானி விபாகசஹம் அதஹ சாதோ அத்ர யத்சாரம் சமுத்ருத்ய மனிஷயாம் ப்ரூஹி பத்ராய பூதானாம் ஏனாத்மா சுப்ரசூததீம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுதான் 2வது கேள்வி. ஏன்னா நம்ம நேற்று அந்த 6 கேள்விகள் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஸ்லோகம் வயசா பார்த்துட்டு இருக்கோம். இது 11வது ஸ்லோகம். இதுதான் அவங்க கேட்ட 2வது கேள்வி. ஏன்னா இந்த லோகத்துல பல வகையான சாஸ்திரங்கள் இருக்கு, பல வகையான கடமைகள் இருக்கு நமக்கு. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ராஜாவிற்கான ராஜ தர்மம், பிரஜைகளுக்கான பிரஜா தர்மம், அதே போல என்ன கணவர்களுக்கான தர்மம், அப்புறம் பெற்றோர்களுக்கான தர்மம், மனைவி சோ அந்த ஸ்ரீ தர்மம். சோ இப்படி ஒவ்வொருவருக்கான தர்மங்கள் கடமைகள் எல்லாமே இருக்கு இல்லையா? சோ அவ்வளவு இருக்கு இப்படி. ஏன்னா அதே போல சாஸ்திரங்களும் நிறைய இருக்கு இல்லையா? கடமைகளும் நமக்கு அவ்வளவு இருக்கு, சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு. சோ அவ்வளவு சாஸ்திரத்தையும் நம்மளால படிச்சு தெரிஞ்சுக்கிறது எத்தனையோ ஆண்டுகள் ஆகும். எல்லாத்தையும் கரைச்சு குடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஆண்டுகள் ஆகும். சோ அப்படி இருக்கும்போது ஓ முனிவரே, தயவு செஞ்சு நீங்க அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு உபதேசத்தை தயவு செஞ்சு நீங்க கொடுத்துருங்களேன். ஏன்னா அதை கேட்கும் போது எங்களுடைய ஹிருதயம் திருப்தி அடையும். அப்படி திருப்தி அடையிற மாதிரி ஒரு உபதேசத்தை பகவானை பற்றி, அந்த உபதேசங்கள் அனைவருக்கும் பொதுவானது, அனைவருக்கும் நன்மையை தரக்கூடியது. சோ அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க கொடுங்கோ அப்படின்னுட்டு கேக்குறாங்க. அடுத்த ஸ்லோகம். சூத ஜானாசி பத்ரம் தே பகவான் சாத்வதாம் பதிஹி தேவக்யாம் வாசுதேவஸ்ய ஜாதோயஸ்ய சிகீர்ஷயாம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓ சூத கோஸ்வாமியே, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். எந்த காரணத்திற்காக வசுதேவர் மகனாக அந்த பரமபுருஷ பகவான், அந்த முழுமுதற் கடவுள் இந்த தேவகியோட கர்ப்பத்துல வந்தாரு, அத தயவு செஞ்சு சொல்லுங்களேன். அப்படி இவங்களுக்கு மகனா பிறக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னுட்டு அவங்க கேக்குறாங்க. அடுத்து ஸ்லோகம் 13வது ஸ்லோகம். தன்னக சுஷ்ரூஷமானானாம் அர்ஹசி அங்கானுவர்ணிதும் யஸ்யா வதாரோ பூதானாம் க்ஷேமாய ச பவாய ச. ஓ சூத கோஸ்வாமி, அந்த பரம புருஷர் அவருடைய அவதாரங்களை பத்தி நாங்க கேட்கறதுக்கு அவ்வளவு ஆவலா இருக்கோம் நாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆச்சாரியர்கள் உபதேசங்கள் எல்லாம் கேட்டிருக்கோம், ஓகேங்களா? ஆனா இது எல்லாத்துல எது சிறந்தது? ஸோ வாட் இஸ் த பெஸ்ட்? புரியுதுங்களா? குட் பெட்டர் பெஸ்ட் இல்லையா? ஸோ அது போல எல்லாமே குட் பெட்டர் இப்படிதான் இருக்கு. ஸோ எங்களுக்கு இதுல எது பெஸ்ட் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியல, தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்களேன் அப்படின்ட்டு அவங்க கேக்குறாங்க. 14வது ஸ்லோகம். ஆபன்ன சம்ஸ்ருதி கோராயன் சாரி கோராம் என் நமம் விசோக்ருணம் ததஹ சத்யோ விமுச்யேதம்
யத் பிபேதி ஸ்வயம் பயம். ஏன்னா பயமே ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. இப்ப யாருக்கு எதை கண்டா பயம்? நீங்க சொல்லுங்க. நார்மலா அனைத்து ஜீவராசிகளுக்கும் எதை கண்டால் பயம்? ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க. பாம்பு. பாம்பு. ஏமா பாம்புக்கே கருடனை கண்ட பயம் இல்லையா? மரணம் மாதாஜி. மரணத்தை கண்டால் பயம் மாதாஜி. கரெக்ட். சோ இந்த உலகத்துல அனைத்து ஜீவராசிகளுக்கும் நான் சொன்னதே அதுதான். சோ அனைத்து ஜீவராசிகளுக்கும் எதை கண்டால் பயம்? மரணத்தை கண்டால் பயம். சோ அப்பனா அந்த மரணமே யாரை பார்த்து பயப்படும் அப்படின்னா சாக்ஷாத் பகவானுடைய நாமத்தை கண்டா பயப்படுமா? சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அனைத்து ஜீவராசிகளுக்கும் யாரை கண்டால் பயம்? மரணத்தை கண்டா பயம் இல்லையா? ஆனா இங்க அந்த மரணத்துக்கே யாரை கண்டா பயம் அப்படின்னா சாக்ஷாத் பகவானுடைய நாமம் எங்கேயாவது கேட்டுச்சு அப்படின்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா இனி வரக்கூடிய அத்தியாயங்கள் இந்த கதையெல்லாம் பார்ப்போம். அதாவது யமதர்மராஜா தன்னுடைய கிங்கரர்களுக்கு யமதூதர்களுக்கு சொல்றார், அப்பா எங்கேயாவது கிருஷ்ணருடைய நாமம் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கம் ஒரு கும்பிடு போட்டுட்டு அப்படியே ஓடி வந்துருங்க. யாராவது திலக் வச்சுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் பெருமாளுடைய சின்னம். ஏன்னா இப்ப நம்ம திலக் வச்சுட்டு போறோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை பார்த்த உடனே ஓகே இவங்க கிருஷ்ண பக்தர்கள் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவா இல்லையா? சோ அது போல அதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. சோ கிருஷ்ணருடைய நாமம் பெருமாளுடைய நாமம் கேட்டுச்சு அப்படின்னா அந்த பக்கம் போகக்கூடாது. அவங்க அதே போல பெருமாளுடைய அந்த திலக்கம் வச்சுட்டு இருந்தா அந்த பக்கம் போகாதீங்க. ஏன்னா இப்ப நீங்க பாருங்க, ஒரு ராஜாவுடைய ராஜான்னு வேண்டாம், ஏன்னா இப்ப இந்த காலத்துல ராஜால எங்க இருக்காங்க இல்லையா? ஒரு பெரிய சீஃப் மினிஸ்டர். ஸோ சீஃப் மினிஸ்டருடைய சைரன் அடிச்சுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களையே ஒருத்தவங்க வந்து என்ன ஸ்டாப் பண்ணுங்க, நாங்க வந்து உள்ளெல்லாம் செக்அப் பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய தப்பு இல்லையா? அதுக்கப்புறம் அந்த போலீஸோ இல்ல டிராஃபிக் போலீஸோ இல்ல நார்மல் போலீஸோ டிராஃபிக் போலீஸோ திரும்ப அவங்க டியூட்டில இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா சீஃப் மினிஸ்டரையோ இல்ல பிரைம் மினிஸ்டரையோ அப்படியே ஸ்டாப் பண்ணி அவங்க காரை செக் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க ரோட்ல போயிட்டு இருக்காங்க, ஸ்பீடா முன்னாடி 2 கார் பின்னாடி 2 கார் சைரன் அடிச்சுன்னு போயிட்டு இருக்கு, அவங்க ஏதோ பிஸியா அவங்க போயிட்டு இருக்காங்க, அவங்கள பிடிச்சி நிறுத்தி என்ன இருக்குன்னு செக் பண்ணணும், அதெல்லாம் பெரிய என்னது பிரச்சனை ஆயிடும் இல்லையா? சோ அது போல இருக்கிற அனைத்து அண்டங்கள், நாம் இருக்கிற ஒரு அண்டத்துக்குள்ளேயே 14 லோகங்கள், அதுல 7th ஃப்ளோர்ல நாம் இருக்கோம். இது போல எண்ணற்ற அண்டங்கள் இருக்குப்பா. எல்லா அண்டத்திற்கும் அவரே எஜமானர், அவரே தலைவர், சோ அவரே முழுமுதற் கடவுள். அப்படியாப்பட்ட அவர்கிட்ட நம்ம பகைச்சிக்க கூடாது. அவருடைய நாமம் எங்கேயாவது கேட்டுச்சா அந்த பக்கம் போகாதீங்க. ஓகே, அவருடைய பக்தர்களை பார்த்தா கையெடுத்து கும்பிட்டு அப்படியே ஓடி வந்துருங்க அப்படின்னு இவர் வந்து சொல்லிட்டு இருக்கார். ஏன்னா பெருமாளுடைய நாமம் கிருஷ்ணருடைய நாமம் அதை கேட்டாலே யாருக்கு பயம்? எல்லாரும் பயப்படக்கூடிய அந்த பயத்துக்கே நாராயணனுடைய கிருஷ்ணருடைய புனித நாமத்தை கண்டா பயம். சோ அப்படி இந்த பகவானுடைய இந்த புனித நாமத்தை உச்சரித்தால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிறப்பு இறப்பு ஜென்ம மிருத்து ஜராவியாதி, ஏன்னா பிறக்கிறவங்க எல்லாரும் நோய் நொடிப்படுறது, வயசாகிறது, அப்புறம் கடைசியில மரணிச்சுடுறாங்க இல்லையா? அதுதான் ஜென்ம மிருத்து ஜராவியாதி. சோ இதுக்குள்ள வந்து சிக்கின்னு இருக்கும். சோ யாரெல்லாம் பகவான் இந்த புனித நாமத்தை ஜபிக்கிறாலும் சோ அவங்க இந்த சக்கரத்துல இருந்து விடுபட்டு விடுவார்கள். இதுதான் அவங்களுடைய கடைசி ஜென்மமாக இருக்கும். யாருக்காவது இன்னொரு ஜென்மம் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த நாமத்தை மட்டும் ஜபிச்சிடாதீங்க. யாருக்கெல்லாம் போதுங்க எனக்கு இந்த ஜென்மமே போதும், இதுக்கு மேல நான் வந்து நான் பகவான் லோகம் தான் போகணும், இன்னொரு ஜென்மமே நான் வந்து எடுக்க விரும்பல அப்படின்னு நினைச்சா மட்டும் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபிங்க. ஓகேங்களா?
சோ இப்படி இந்த பிறப்பு இறப்புன்ற இந்த சூழல், இந்த சக்கரத்திலிருந்து ஜீவராசிகள் விடுபட முடியும். ஓகேங்களா? அடுத்தது அடுத்த ஸ்லோகம் 15. யத்பாத சம்ஸ்ரயः சூதமுனயः பிரசமாயணம் சத்ய புனந்தி உபஸ்பிருஷ்டா ஸ்வர்த்துணீம் ஆபோ அனுசேவயாம். அதாவது இவங்க ஓ சூத கோஸ்வாமிட்ட அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. ஓ சூத கோஸ்வாமியே, சோ பகவானுடைய தாமரை பாதங்கள் நான் வந்து அப்படியே பூரணமாக புகலிடம் கொள்ளணும், அவரையே சரணடையணும் அப்படின்னு நாங்க வந்து ஆசைப்படுறோம். ஆனா அதற்கான ஏன்னா யாராவது ஒரு குருன்னு ஒருத்தங்க வேணும் இல்லையா? இப்ப நம்ம குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல சேர்க்கிறோம். சோ எதற்காக? ஏன்னா குருன்னு ஒருத்தங்க இருந்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் அந்த டிசிப்ளின் வரும் குழந்தைங்களுக்கு இல்லையா? அதுக்கப்புறம் படிப்பு, டிசிப்ளின் இது எல்லாம் வந்து ஒரு குரு மூலியமா தான் குழந்தைகளுக்கு வரும் இல்லையா? அது போல நீங்க வந்து எங்களுக்கு ஒரு குருவா இருந்து நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்து எங்களை தயவு செஞ்சு புனிதப்படுத்துங்களே. ஏன் என்றால், ஏன்னா கங்கை நீர் தொடர்ந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாதான் நம்மளுடைய பாவங்கள் கழியும், நாம புனிதம் அடைவோம். ஓகேங்களா? ஆனா யார் ஒருத்தர் அந்த பக்தர்கள், வைஷ்ணவர்கள், அந்த கிருஷ்ண பக்தர்கள், தூய பக்தர்களுடைய கருணையால உடனே புனிதம் அடைஞ்சிருவோமா பாருங்க. சோ தூய பக்தர்களுடைய, ஏன்னா இவங்கெல்லாம் வந்து கிருஷ்ண பக்தர்கள், அந்த புனிதமான அந்த பக்தர்களுடைய கருணையால உடனடியா தூய்மை அடையக்கூடியவர்கள் மற்றவர்கள். ஸோ அதனால நம்ம இப்ப கங்கையை தொடர்ந்து யூஸ் பண்ணணும். அதுவும் நாம இருக்கிற இடத்துல கங்கைக்கு டெய்லி போக முடியுமா? கஷ்டம். இல்ல வீட்டுல இருந்தா கங்கா ஸ்நானம் பண்ணிக்கலாம் இல்லையா? கங்கா கங்கா கங்கான்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கும் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாலும் புனிதம் அடையுமோ அப்படின்னுட்டு நமக்கு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா எல்லாராலையும் டெய்லி கங்கையில குளிக்கிறது சாத்தியம் கிடையாது. ஆனா யார் ஒருத்தர் சுத்த பக்தர்களுடைய சத்சங்கத்துல, அவங்களுடைய சத்சங்கத்துல இருந்து அவங்களுடைய விஷயங்களை, பகவானை பத்திய அந்த விஷயங்களை கேட்கிறவங்களோ அவங்க எல்லாருமே புனிதம் ஆவார்கள். ஏன்னா அப்படியாப்பட்ட பக்தர்கள் ஒரு ஆன்மீக குருவாக இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து பகவானுக்கு நிகராக கருதப்பட வேண்டும் அப்படின்னுட்டு நமக்கு இந்த ஸ்லோகத்துல பொருளில சில பிரபுபாத் வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஏன்னா ஒரு தூய பக்தருடைய சீடன் அவ்வளவு சிரேஷ்டமான், பகவானுக்கு நிகராக கருதப்பட வேண்டும். ஏன்னா அதுக்கு அடுத்த லைன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பகவானுடைய தொண்டர்கள், அவர் பகவானுடைய தொண்டனா ஒரு தூய பக்தனா இருக்கதா விருப்பப்படுவாங்க தவிர மற்றவங்க இப்படி புகழறத அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க. அடுத்த ஸ்லோகம் 16வது ஸ்லோகம். கோவா பகவதஸ்தஸ்ய புண்ணிய ஸ்லோகோத்ய கர்மணஹம் சுத்திகாமோ நாஸ்ருணுயாத் யசஹ கலி மலாபகம். ஏன்னா இந்த கலியுகத்தினுடைய கல்மஷங்கள் இருக்கு இல்லையா? கலியுகத்தினுடைய களங்கங்கள், இதுல இருந்து நாம விடுபடணும் அப்படின்னா பகவானுடைய மகிமையை கேட்கும். ஏன்னா பகவானுடைய நாம ரூப குண லீலைகள், பகவானுடைய நாமமாகட்டும், அவருடைய ரூபத்தை நம்ம பார்க்கறதாகட்டும், அட்லீஸ்ட் அவருடைய விக்கிரகங்களாவது பார்க்கறதாகட்டும், அவருடைய குணங்கள், மகத்தான குணங்களை பத்தி கேள்விப்படுறதாகட்டும், சோ அனைத்துமே அவருடைய லீலைகளை கேட்கறதா எல்லாமே சிரேஷ்டமானது. சோ இத வந்து யாராவது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களா என்ன? யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்ப ஒரு திருப்பதி லட்டு, திருச்சானூர் லட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. யாராவது எனக்கு லட்டு வேண்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? கொஞ்சமாவது எடுத்து வாயில போட்டுப்பாங்க இல்லையா? சோ அது போல பகவானுடைய மகிமைகள் எண்ணில் அடங்காதது. அதை வந்து எல்லாரும் கேட்கணும், இன்னும் கேட்கணும், இன்னும் கேட்கணும் அப்படின்னுட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க இல்லையா? யாராவது ஐயோ வேண்டாங்க, அதை கேட்க எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அதனால தயவு செஞ்சு நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க வந்து அப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சோ அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, தஸ்ய கர்மாணி உதாராணி பரிகீதானி
சூரிபிஹி ப்ரூஹி ந ஸ்ரோத்தானா லீலையா ததஹ கலாஹம். ஸோ பகவானுடைய, ஏன்னா இதுதான் வந்து 4வது கேள்வியாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பகவானுடைய உன்னதமான லீலைகள், அந்த செயல்கள், அவர் என்னென்ன செயல் பண்ணாரு, அவர் என்னென்ன லீலை பண்ணாரு அப்படின்னா அது எல்லாமே அப்படியே அற்புதமா இருக்கு. அது அப்படியே கவர்ச்சி வசீகரிக்குது எங்களெல்லாம். ஏன்னா பகவான் பண்ண லீலைகள் எல்லாம் வசீகரிக்குது. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி நாரதர் எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்காராம், பகவானுடைய இந்த நாம ரூப குண லீலைகளை பாடிண்டே திரிஞ்சுட்டு இருக்கார். சோ அப்படி அவர் வந்து, ஏன்னா ஒரு இடத்துல அவர் நிக்கிறது இல்லை, ஏன்னா அவருக்கு அப்படி ஒரு சாபம் வரை கிடைச்சிருச்சு. அதனால அவர் வந்து பாடிண்டே திரிஞ்சுட்டே இருக்கார். சோ அவருக்கு ஏன் சாபம் கிடைச்சது அதையும் வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? சோ இப்படியே அந்த பகவானுடைய லீலைகள், பெரிய பெரிய மகா முனிவர்கள் அவங்கெல்லாம் வந்து புகழ்ந்து பாடிண்டே இருக்காங்க. ஏன்னா பகவானுடைய அந்த அவதாரங்கள் அப்படி ஒரு சாகச செயல்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு அவதாரத்தையும் ஒவ்வொரு விதமான லீலைகள், சாகச செயல்கள் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நாங்க கேட்கணும் அப்படின்னுட்டு ரொம்ப ஆவலா இருக்கும். எங்களால அந்த பகவானை பத்தி கேட்கணுன்ற அந்த ஆவலை வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்கு. தயவு செஞ்சு நீங்க வந்து அதை சொல்லுங்களேன் அப்படின்னுட்டு கேக்குறாங்க. ஏன்னா பகவானுடைய லீலைகள் எண்ணில் அடங்காதது. நீங்க வந்து தசாவதாரம் நினைக்கிறோம், அப்படி கிடையாது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மதச்சி நான் பேசுறது கிளியரா கேக்குதுங்களா இல்ல டிஸ்டர்ப் ஆகுதா? ஏன்னா இங்க வந்து அந்த போர் போட்டு இருக்கான்னு சொன்னேன் இல்லையா? சோ ஒரு நிமிஷம் இருங்க. ஹரே கிருஷ்ணா. சோ ஏன்னா பகவான் பத்தி நம்ம வந்து ஓரளவு தான், ஏன்னா நிறைய எல்லாருக்கும், ஏன்னா முக்கியமா பாரத தேசத்துல பிறந்த எல்லாருக்குமே தெரியும் பகவான் தசாவதாரம் எடுத்திருக்காரு. நிறைய இதை பத்தி வந்து ரிலேட்டடான படங்கள் எல்லாம் வந்திருக்கு. சோ அதனால நமக்கு வந்து அவ்வளவுதான் தெரியும் இல்லையா? ஆனா நம்மளுக்கு தெரியாத ஒண்ணு எவ்வளவோ இருக்கு. தமிழ்ல ஒரு ப்ரொவர்ப் சொல்லுவாங்க இல்லையா, கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னுட்டு. சோ அது போல இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா பகவான் வந்து 6 வகையான அவதாரங்கள் எடுத்திருக்காரு. 6 6 டைப்ஸ் ஆஃப் 6 டைப். ஓகேங்களா? ஒன்லி 6 இல்ல, 6 டைப். அந்த ஒவ்வொரு டைப்புக்குள்ள என்ன அப்படின்ட்டு அது ஒரு வாட்டி நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோ. அப்ப நீங்க ஒரு இதை வந்து மைண்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய நெக்ஸ்ட் அத்தியாயத்துலலாம் அப்ப கரெக்ட், மாத்தாஜி முன்னாடியே சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு புரியும். சோ முக்கியமா பகவான் வந்து ஃபர்ஸ்ட் புருஷாவதாரம் எடுத்திருக்காரு. புருஷாவதாரமா? ஏன்னா பகவான் அவதாரம் எடுக்கிறது லோகக்ஷேமத்திற்காக. முக்கியமா பகவான் வந்து சிருஷ்டிக்காக, பௌத்திக சிருஷ்டிக்காக அவதாரம் எடுப்பாருன்னு சொன்னேன் இல்லையா? சோ ஒரு 5 டைப்ஸ் பகவான் எதற்காக அவதாரம் எடுக்கிறார் அப்படின்ட்டு. சோ அது போல பகவான் அவதாரம் எடுத்து ஒரு 6 வகை இருக்கு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் புருஷ அவதாரம். ஏன்னா நம்ம வந்து அந்த கோலோக சார்ட் பார்த்தோம் இல்லையா, அதுல வந்து இந்த காரணோதக சாவிஷ்ணு, ஏன்னா அவருடைய உடம்புல இருந்து தானே எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் வந்து, ஏன்னா அந்த வேர்வை துளை, அந்த ஒவ்வொரு ஹோல்ஸ்ல இருந்து அவர் மூச்சு காத்துல இருந்து எல்லாமே என்ன வந்தது, எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் வெளியே வந்துச்சு. ஓகேங்களா? காரணோதக சாவிஷ்ணு, கர்ப்போதக அந்த ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளேயும் ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கக்கூடியவர் கர்ப்போதக சாவிஷ்ணு. அவருடைய தொப்புல இருந்து ஒரு பெரிய தாமரை தண்டு போகும். அதுல வந்து யார் இருப்பாங்க, பகவானுடைய முதல் ஜீவராசி யாரு, பிரம்மா. சோ அவர் இருப்பார் இல்லையா? சோ அவர் தான் கர்ப்போதக சாவிஷ்ணு. அடுத்தது ஷீரோதக சாவிஷ்ணு. சோ எல்லா, அதாவது ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் இருக்கக்கூடியவர் ஷீரோதக சாவிஷ்ணு. அது நமக்குள்ளேயும் இருக்கிறதும் அவர் தான். ஓகேங்களா? சோ இந்த புருஷ அவதாரங்கள் யாரு, காரணோதக சாவிஷ்ணு, கர்ப்போதக சாவிஷ்ணு, ஷீரோதக சாவிஷ்ணு. ஓகேங்களா? அடுத்தது லீலா அவதாரங்கள். பகவான் வந்து மத்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், ராம அவதாரம், நரசிம்ம அவதாரம், இப்படி இன்ஃபினிட்டிவ் எவ்வளவோ எண்ணில் அடங்காத அவதாரங்கள், லீலா அவதாரங்கள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது மன்வந்தர அவதாரங்கள். மன்வந்தரமா? ஆமாம். ஏன்னா பிரம்மாவுடைய பகல் நேரம், இப்ப எப்படி நமக்கு பகல் இரவுன்னு இருக்கும், அதே போல பிரம்மாவுடைய காலம் வந்து கொஞ்சம் பெருசு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நாம இப்ப இந்த லோகத்துல இருக்கோமா, இப்ப எறும்புக்கு எவ்வளவு காலம் ஆயில், இப்ப நமக்கு 100 வருடங்கள்னு இருக்கு இல்லையா? ஒரு எறும்புக்கு எத்தனை நாள் அது இருக்கும்? ஒரு ஈ எத்தனை நாள் வாழும்? ஒரு நாய் அதுக்கு ஒரு 12 வருஷம் 14 வருஷமும் இல்லையா? சோ அவ்வளவுதான் அதனுடைய. அது போல பிரம்மாவுடைய காலம் ரொம்ப பெருசு.
இப்ப பாருங்க பூமியில இருக்க நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த எறும்பு கொசு இதுக்கே பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. அது போல பிரம்மாவுடைய காலம் கொஞ்சம் பெருசு, நம்மளுடைய ஆயுட்காலம் அதுல ரொம்ப சின்னது. ஓகேங்களா. ஸோ பிரம்மாவுடைய பகல் நேரம் அந்த 12 ஹவர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுல 1000 சதுர்யுகங்கள். என்ன? சத்தியகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். ஓகேங்களா. இது போல ஒரு சதுர்யுகம் இது. ஸோ இது போல 1000 சதுர்யுகம். அந்த 1000 சதுர்யுகத்துல ஏன்னா பிரம்மாவே எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண முடியாது இல்லையா. இப்ப ஒரு பெரிய ஆபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே நிறைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு சூப்பர்வைசர் வச்சிருவாங்க. ஓகேங்க. நீங்க என்ன பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க ஹெட். ஓகே. நீங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட். நீங்க மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல ஸோ நீங்க அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு மேனேஜர். ஓகேங்களா. ஸோ அது போல இவர் என்ன பண்றாரு, பிரம்மாவுடைய பகல் நேரம் இருக்கு இல்லையா, ஸோ அப்ப மட்டும்தான் சிருஷ்டி நடக்கும். ஸோ அந்த பகல் நேரம் இருக்கக்கூடிய அந்த 1000 சதுர்யுகத்துல 14 மனுக்கள், 14 ராஜாக்கள். ஓகேங்களா. அதனாலதான் நமக்கு மனிதர்கள், மனுக்கு கீழே அந்த மனுன்ற ராஜாக்கு கீழே இருக்கிறதா நமக்கெல்லாம் மனிதர்கள். ஓகேங்களா. அந்த மனுன்ற அந்த ராஜா தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கீழே தான் நாமெல்லாம் இருக்கோம். ஆனா ஒவ்வொரு ராஜாவுக்கும் எத்தனை சதுர்யுகங்கள் அப்படின்னா, ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்பயே எல்லாத்தையும் சொல்லிட்டோம், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஓகே. 71 சதுர்யுகங்கள். ஸோ இப்படி அந்த ஒவ்வொரு மனு காலத்திலும் இப்ப அந்த டைம்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல பகவான் என்ன பண்ணிட்டு வரான், உடனே அந்த ஒவ்வொரு மனு காலத்திற்கும் ஒவ்வொரு பகவான் அவதாரம் எடுத்திருக்காரு. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுயம்பு மனு, இப்படி ஒவ்வொரு மனுக்கள் இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மனு அவர் தான். நம்ம ஒன்னும் இப்ப நாம எங்க இருக்கோம் அப்படின்னா நம்ம 7வது மனு காலத்துல இருக்கோம். ஸோ இப்படி அந்த ஒவ்வொரு மனுக்களுக்கும் பகவான் ஒவ்வொரு அவதாரம் எடுத்திருக்காரு. ஓகேங்களா. மன்வந்தர அவதாரம். ஓகே. அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது யுக அவதாரம். ஏன்னா இப்ப நம்ம பார்த்தோம் சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். சத்தியுகம் 17,28,000 வருடங்கள். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஸ்லோகமா வரும்போது உங்களுக்கு இதெல்லாம் ஸ்கிரீனா காட்டுவேன். இப்ப சும்மா அப்படியே கேட்டுக்கோங்க போதும். திரேதாயுகம் 12,96,000 வருடங்கள். துவாபரயுகம் 8,64,000 வருடங்கள். கலியுகம் 4,38,000 வருடங்கள். ஸோ இந்த ஒவ்வொரு இப்பத்திக்கு நமக்கு கலியுகத்துல 5000 வருஷம் தான் போயிருக்கு. மீதி 4,27,000 வருடங்கள் பேலன்ஸ் இருக்கு. ஏன்னா மொத்த கலியுகமே எவ்வளவு, 4,32,000 வருடங்கள்மா. அதுல 5000 வருஷம் கழிஞ்சது அப்படின்னா எவ்வளவு பாருங்க, 4,27,000 வருடங்கள் தான். அப்பதான் லாஸ்டா கல்கி வருவார். ஸோ அது வரையும் இந்த பிரச்சனை இப்படிதான் நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்ப பகவான் இந்த ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்திருக்காரு. இப்ப சத்தியுகத்துல அம்சாவதாரம் எடுத்திருக்காரு. திரேதா யுகத்துல யஜ்ஞான அவதாரம் எடுத்திருக்காரு. துவாபர யுகத்துல கிருஷ்ணா சாட்சாத் முழுமுதற் கடவுள்னா பகவான் வந்தாச்சு. கலியுகத்துல சைத்தன்யாரா அவதாரம் எடுத்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ யுக அவதாரம் பார்த்தாச்சு. அடுத்தது குணாவதாரம். நம்ம சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3 குணங்கள் பார்த்தோமா. ஓகே. ஸோ சத்துவ குணத்திற்கான அதிபதி யாரு அப்படின்னா யாரு, விஷ்ணு. ரஜோ குணத்திற்கான அதிபதி யாரு, பிரம்மா. தமோ குணத்திற்கான அதிபதி யாரு, சிவன். ஓகேங்களா. அப்ப இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓ சிவன் அப்ப தமோ குணத்துல தான் இருப்பாரா, அப்படி கிடையாது. இப்ப எல்கேஜிக்கு இருக்கிற டீச்சரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு பாடி ஆடி அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்கன்னுட்டு அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியுங்க, அவங்க படிக்காதவங்க அப்படின்னு சொல்ல முடியுமா, கிடையாது. அவங்க எல்லாம் படிச்சுதான் வந்திருக்காங்க. பட் அந்த குழந்தைங்களுக்கோட மென்டாலிட்டிக்கு தகுந்த போல அவர் ஜஸ்ட் அவங்கள போல அவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளவுதான் தவிர. ஆனா சிவனாகட்டும் பிரம்மா ஆகட்டும் எல்லாமே ரொம்ப உயர்ந்த ஆத்மாக்கள் தான். ஓகேங்களா. அடுத்தது சக்தி ஆவேச அவதாரம். ஸோ இப்ப பகவான் அந்த இடத்துக்கு வர முடியாது. ஸோ அதுக்கு பதிலா ரெப்ரசன்டேட்டிவா மற்றொருத்தங்களை அனுப்புறாங்க இல்லையா. ஸோ அப்படி இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா கபிலர், அப்புறம் சேஷநாகம், ரிஷபதேவர், ஸோ இவங்கெல்லாம். ஓகேங்களா. அதே போல வியாசதேவர், பிருது மகாராஜ், பரசுராமர், புத்தர், இவங்கெல்லாம். ஓகேங்களா. ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம், பகவான் எடுக்கக்கூடிய 6 அவதாரம்: புருஷ அவதாரம், நீல அவதாரம், மன்வந்தர அவதாரம், யுகாவதாரம், குணாவதாரம், சக்தி ஆவேச அவதாரம். ஸோ இப்படி நீங்க போனாலே இதுவே ஒரு பெரிய லிஸ்டே வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இது இப்படி இருக்கும்போது
இதுல நம்ம நமக்கு தெரிஞ்சது வெறும் தசாவதாரம், அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அததான் இங்க அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா பகவானுடைய எண்ணற்ற அவதாரங்கள் இருக்கு, அவ்வளோ லீலைகள் பண்ணியிருக்காரு, அவ்வளோ மங்களகரமான சாகசங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு, அவருடைய திருவிளையாடல் அவ்வளவு இருக்கு. அப்படியாப்பட்ட அதை வந்து எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னுட்டு தான் அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சோ இப்ப 18வது ஸ்லோகம். अदाक्या हि हरेर्तिमन् अवतार कथाः सुपां लीला वितततः स्वैरम् ஈஸ்வரஸ்யாத்ம மாயையா. ஏன்னா பல வகைப்பட்ட அவதாரங்கள் இருக்கு பகவானுடையது. ஏன்னா அது அனைத்தையும் அவ்வளவு மங்களகரமானது. ஏன்னா பகவானுடைய அவதாரங்கள் அனைத்தும் மங்களகரமானது. சோ அதை ஏன்னா அதை வந்து எங்களால் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு தெரியாது. பகவான் என்னென்ன அவதாரம் எடுத்திருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. சோ அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது இல்லையா? ஏன்னா அதை பற்றி உங்களை போல பெரியவங்களுக்கு தாங்க தெரியும். அதனால நீங்க வந்து அந்த தெய்வீக வர்ணனைகள் அதெல்லாம் எங்களுக்கு தயவு செஞ்சு சொல்லுங்களேன். அந்த அந்தரங்க சக்தி பகவான் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு. ஏன்னா நாங்கெல்லாம் பௌதிக குணத்துல இருக்கும். ஏன்னா பகவான் வந்து தெய்வீக அவதாரங்கள் இல்லையா? சோ அப்படியாப்பட்ட பௌதிக குணங்கள் இருக்கக்கூடிய நாங்க பகவானை பத்தி புரிஞ்சுக்கிறது சாத்தியம் கிடையாது. அதனால குருவாக உங்களை நாங்க வந்து நினைச்சுண்டு உங்ககிட்ட கேட்கிறோம், தயவு செஞ்சு நீங்க வந்து எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னுட்டு அவர் வந்து கேட்கிறாரு. ஓகே, ஹரே கிருஷ்ண மாதாஜி. இங்க ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு, என்னால படிக்கவும் முடியல, கிளாஸ் எடுக்கவும் முடியல. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க மாதாஜி, இல்லைன்னா நம்ம வந்து இன்னைக்கு முடிச்சுக்கலாம். சத்தம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க.